பெரியண்ணா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்தது. அடுத்தது 2வது படம் பார்வை ஒன்றே போதும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி சார் வந்தது உங்களுக்கு? நான் பெரியண்ணா படம் பண்ணிட்டு நிறைய பேர்கிட்ட போய் வாய்ப்பு கேட்டேன். யாருமே நம்பலை. என்னன்னு தெரியல. அந்த நேரம் நிறையா 1 வருஷம் ஓடி போச்சு. 99 அந்த படம் பண்ணேன். 2000 ஃபுல்லாக படமே இல்லை. 1 வருஷம் ஃபுல்லாக ட்ரை பண்ணேன். எந்த வாய்ப்பையும் மேலே. நீங்களா போய் ட்ரை பண்ணுறீங்களா? ஆமாம். ஓகே. அவங்கள தேடி வரல யாரும்? தேடியெல்லாம் அப்படியெல்லாம் வந்து சினிமாவில் வந்து எப்படின்னா உங்களுக்கு யாராவது ஒரு பேக்ரவுண்ட் இருந்தால் தேடி வருவாங்க. இல்லை சார், இவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்துருக்கோம். அந்த படமும் ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்துருக்குது. யாருப்பா அந்த மனுஷன்? சரி, அவர் நம்ம அடுத்த படத்தை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வாய்ப்பு எனக்கு அமையலை சார். அதில் அமையவே இல்லை. ஓகே. அவ்வளோ ஹிட்டு கொடுத்தா அமையலை. அதுக்கப்புறம் பார்வை ஒன்றே போதும் வந்து ஆரம்பித்தேன். பார்வை ஒன்றே போதும் எப்படின்னா அது வந்து சதான்னு ஒரு டேரக்டர் தான் அது வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு வந்தார். முரளிகிருஷ்ணனுக்கு முன்னாடி அவர் சதாஜின்ட்டு ஒருத்தர். அவர் தான் நம்ம ஃப்ரெண்ட். அவர் தான் அந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கணும். அவர் தான் பண்ணுறதுக்கு வந்தால் சில பல காரணங்களால அவர் பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் தான் முரளிகிருஷ்ணா உள்ளுக்கு வர்றாரு. முரளிகிருஷ்ணா வந்து கதை சொல்கிறாரு. வந்து இந்த பார்வை ஒன்றே போதும் அந்த கதையை சொல்கிறாரு. கதை பிடிச்சி போச்சு. ஃபவுண்டடாக கொடுத்தாரு ஸ்கிரிப்ட். அதை பிடிச்சி போச்சு. அப்புறம் ராஜபால் அவர் எல்லாம் சேர்ந்து அப்புறம் அந்த படத்தை ஆரம்பித்து பண்ணணும். அந்த படத்துக்கு நான் வந்து எல்லாமே இருந்து மேனேஜர் மாதிரியே ஒர்க் பண்ணேன். அந்த படத்தில் பார்வை ஒன்றே போதும் வீட்டிலேருந்து தக்காளி சாதம் பண்ணி கட்டி எடுத்து ஆஃபீஸுக்கு போயிடுவேன். ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி பண்ணேன் அந்த படத்தை. மியூசிக் டேரக்டா மட்டுமே இல்லை. ஓகே. அப்படி பண்ண அந்த படத்தை இன்ன வரைக்கும் நான் யார்ட்டையுமே சொல்ல. இதுதான் புது விஷயம் உங்களுக்கு. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்து பெரிய ஸ்டார் கூட பண்ணதுக்கு அப்புறம் 2வது படத்துக்கு இந்த 2வது படத்துக்கு நான் வீட்டிலேருந்து சாதம் வந்து காலையிலே வந்து கட்டி ஆஃபீஸ் பார்வை ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சுட்டு அந்த கம்பெனி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அந்த கம்பெனி நான் தான் இருந்து பார்க்க வேண்டியது ஆகி போச்சு. அவர் ராஜபாலன்ட்ட பயங்கர ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாரு. அந்த கம்பெனிக்கு அப்படி தான் இருந்தேன். அவ்வளோ அதுக்கு 1 கோடி பக்கம் செலவு பண்ணார். என் மூலம் தான் எல்லா காசுமே செலவானது. 5 காசு கூட எனக்கு எடுத்து நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். அவ்வளோ ஒரு நேர்மையான கேரக்டர் நான். அப்படி இருந்த அந்த படத்தில் அதே போல் ராஜபால் இருந்து முடித்து அந்த படம் வந்து பாட்டு நல்லா இருக்குது அப்படின்னு 5 ஸ்டார் ஆடியோ வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் சாங் எங்கே பார்த்தாலும் அப்போ தான் பரவுது. அவர் வந்து சரசன்னு வித்துட்டார். அந்த அதுக்குள்ளே கொஞ்சம் வெயிட் பண்ணி தானே இன்னும் பெரிய லாபம் அவருக்கு கிடச்சிருக்கும் ராஜபாலுக்கு. அதுக்குள்ளே அவர் அர்ஜென்ட் போட்டு கொடுத்துட்டாரு. கிடைக்கட்டும். அப்போல்லாம் அப்படி தானே உங்களுக்கு படம் மாதிரி கொடுத்தாங்க. படம் வந்து இங்கே வந்து 50,000 நாள் இங்கே சென்னையில் ஓடுனுச்சு. திருச்சியில் 100 நாளுக்கு மேலே ஓடுன இந்த படம் பார்வை ஒன்றே போதும். பாட்டுன்னா அப்படி ஒரு பம்பர் கிட்டு. ஆமாம் சார். நான் ஊருக்கு போகிறேன். எங்கே பார்த்தாலும் இந்த பாட்டுங்க அப்படி ஒரு ஹிட்டை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. சின்ன தம்பிக்கு பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் அந்த பார்வை ஒன்றே போதும் பார்த்துருக்கேன். எங்கே போகிற இடமெல்லாம் அந்த பணம் ஸ்பீக்கர் வச்சு போட்டு அவனை பாட்டுக்கு எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுங்களா அந்த நேரம். அந்த படம் கொடுத்த சந்தோஷத்தை எந்த படமே கொடுக்க முடியாது. அந்த படம் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு வச்சுங்களேன். இடையிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கஷ்டம் இல்லாமல் லைஃப்பில் வர முடியாது கண்டிப்பாக யாராக இருந்தாலும். அந்த மாதிரி அந்த படத்துக்கு அமைஞ்ச பாட்டெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அந்த அசைந்தாள் அந்த சதான்னு சொன்ன பாருங்க, அவருக்கு தான் நான் வந்து இந்த அசைந்தாளும் காற்றுக்கும் திரும்ப பார்த்தும் கம்போஸ் பண்ணது. அவர் தான் பிக் பண்ணதா இந்த சாங்? இல்லை கம்போஸ் பண்ணது. இந்த 2 சாங் அவருக்கு நான் கம்போஸ் பண்ணிட்டேன் அந்த சதா ஜி டைரக்டருக்கு. அதுக்கப்புறம் அவர் இல்லை அந்த 2 சாங்கும் இதுக்கு கம்போஸ் பண்ண ரெக்கார்ட் பண்ணல. அப்புறம் அந்த 2 டியூனுமே இதுக்கு யூஸ் பண்ணேன். இந்த கதைக்கு கரெக்டாக யூஸ் பண்ணி மற்ற சாங்கெல்லாம் கம்போஸ் பண்ணி துளியாக லாஸ்ட்டாக தான் நீ பார்த்துட்டு போனாலும் அவர்கிட்ட சொன்னேன். டாக்டர் முரளிகிருஷ்ணாட்ட இந்த சாங் ஒன்று இருக்குது சார், இது இப்படி பண்ணிக்கலாம். எல்லா வெரைட்டிலையுமே இருக்குது. ஆமாம், அதுலேயும் அப்படி தான். இல்லை அப்போல்லாம் உங்களுக்கு ஃபுல் ஆல்பம் தான் ஹிட் ஆகும். ஆமாம், அது மாதிரி தான். நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நீ பேசிட்டு போனாலும் பேசாமல் போனாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நீ பேசிட்டு போனாலும் பேசாம போனால் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். உன்னை பேசிக்கிட்டே தான் இருப்பேன். அட கிளவியான பின்னே அடகிட்டாது இந்த வாய்ப்பு. நல்ல இளமை இருக்கும் போதே இணைஞ்சிக்க இதுதான் நல்ல வாய்ப்பு. அடி சரியான டன் 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 டாக்கு சிக்கு டன் 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 டா டக்கு 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 டன் 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 டாக்கு சிக்கு டன் 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 டா. செம்ம சூப்பராக இருக்கும். அதாவது ஒளியும் கிட்டத்தட்ட 2 வருஷம் அந்த அடியை தான் வச்சிருந்தாங்க. அவ்வளோ ஃபேமஸ் அந்த பாட்டு. ஓப்பனிங்ல அந்த கௌசல்யா சுப்ரபாதத்தோட பாடினது என் மிஸ்ஸஸ் பாடினது. என் மிஸ்ஸஸ் என் ஒய்ஃப் பாடினது. அது அவங்க சிங்கர் தானே? ஆமாம், கௌசல்யா சுப்ரஜா என் ஒய்ஃப் பாடினது. சுமித்ரான்ட்டு என் ஒய்ஃப். அந்த பாட்டு அவ்வளோ பெரிய ஹிட்டு. பசங்களுக்கெல்லாம் அப்படி கற்பனை. அது ஷூட் பண்ணக்குள்ளே இந்த உதயம் தேட்டரில் ஷூட் பண்ணாங்களா, அங்கேயே தான் சொன்னாங்க சார் இந்த சாங் செம்மையாக ஹிட் ஆகும் சார் அப்படின்னாங்க. அந்த உதயம் தேட்டரில் பார்த்த சில பேர்
அப்படி இருக்கு சார் அந்த அந்த சாங்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கு. பசங்களை நானே எழுதுனது. ஆமா, பயங்கர வைப்பாக போனது. இன்ன வரைக்குமே அது வைப்பு தான். அப்படி ஒரு வைப்பை தான் கொடுக்கணும்னு பார்க்குறேன். ஒரு கரெக்டான படம் அமையணும். அப்போ அமைஞ்சது படங்கள். இன்னைக்கு நமக்கு ஆர்டிஸ்ட் இப்போ தனுஷோ சிவகார்த்திகேயன் கிடைச்சாங்கன்னா பிரித்து எடுத்துருவேன். ஏன்னா அமைய மாட்டேங்குது. இல்லை சார், கண்டிப்பாக வரும். அமைஞ்சனா அடிச்சு தூக்கிடுவோம். மியூசிக்கலாக அடிச்சு ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருவோம். அந்த படத்துலேயே அசைந்தாடும் பாட்டு வந்து ஜானகி அவர்கள்லாம் பாட வச்சிருப்பீங்க. அந்த பாட்டு எப்படி எடுத்தது? அவங்க ரெக்கார்டிங் செஷன் என்ன மாதிரியான மெமரிஸ்லாம் இருந்து அதை பற்றி ஷேர் பண்ணுங்க சார். அவங்கள பொறுத்தவரை ஜானகி அம்மா பொறுத்தவரை நம்ம அவங்களாம் லெஜெண்டு. அவங்களால ஒன்றும் அந்த பாட்டு கம்போஸ் பண்ணி அதான் முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் டேரக்டர் கம்போஸ் பண்ணிட்டேன். அப்புறம் இதுக்கு ரெக்கார்ட் பண்ணணும்னு சொன்னால ரெக்கார்ட் பண்ணிட்டு அவங்கள கூப்பிட்றேன். ஜானகி அம்மாவை வந்தாங்க, வந்து டியூனை கேட்டாங்க. ஜானகி அம்மா அதுக்கு முன்னாடியே ராஜா ரெக்கார்டிங் செட்டில் நான் நிறைய முறை ராஜா சார் ரெக்கார்டிங் செட்டில் அவங்கள பாடினதை நிறைய பார்த்துருக்கேன். இப்போ எனக்குன்னு கூப்பிட்டு அவங்கள பாட வைக்கிறேன். எனக்குன்னு கூப்பிட்டு பாட வைக்கல. வந்தாங்க, வந்துட்டு டியூனை கேட்டாங்க. ஒரு தடவை கேட்டாங்க, அப்படியே வாய்ஸ் ரூமுக்குள்ளே போயிட்டாங்க. என்ன கம்போஸ் பண்ணோன்னா அப்படியே பாடுறாங்க. லா 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 லா. அப்படி ஒன்று நிப்பாட்டாங்க அங்கே. இல்லை அந்த பாட்டு என்ன கம்போஸ் பண்ணோன்னா அப்படியே பிடிச்சாங்கங்க. ஜானகி அம்மாலாம் அதான் நான் சொல்கிறேன். இந்த எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய சிங்கர் வர்றாங்க. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. அதாவது ஒரு பாட்டை ஒரு விஷயத்த ஒரு 2-3 தடவை கேட்கணும். அப்போ உள்ள சிங்கர்லாம் வந்தாங்கன்னா அந்த டியூனை வந்து வாக்மேனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் ஒரு 3 தடவை 4 தடவை கேட்பாங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆனாங்கன்னா 1 இன்ச்சு 1 நோட்டு கூட தப்பாக பாட மாட்டாங்க. அப்படி சிங்கர். இன்னைக்கெல்லாம் வந்து டிஜிட்டல் வந்ததுனால என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த ஒரு லைனை அப்புறம் எடுத்துக்கோங்க சார், இந்த ஒரு லைன் மட்டும் ஓகே பண்ணிங்க சார், அடுத்த லைன் பஞ்ச் பண்ணிக்கணும். பஞ்சு பண்ணால் பஞ்சு மாதிரி தான் இருக்க ஒழிஞ்சு அதில் ஒரு சோல் உயிர் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் அன்றைக்குள்ள சாங் நிறைய நிற்காதது காரணமே அதுவும் ஒரு. அந்த பாட்டு வந்து கொஞ்சம் காமத்தோட கலந்து இருக்கிற மாதிரி பாடலாக இருக்கும். ஆமாம், அதில் அந்த என் மார்போட சம்திங் அந்த லிரிக்லாம் வரும்போது அது ரொம்ப ஆப்டா இருந்தது அவங்களுடைய வாய்ஸுக்கு. நிறைய பாடல்கள் அவங்களுடைய பாடல்கள் அந்த மாதிரியான இதில் கேட்டிருக்கோம். ஆமாம், அந்த வார்த்தைகள் அந்த இதெல்லாம் எப்படி சார் அதை எடுத்தீங்க? பாவிஜய் வந்து ஒரு சூப்பராக எழுதக்கூடியவர். பாவிஜய் எனக்கு அப்போ ஃப்ரெண்ட். அவர் நான் பெரியண்ணா பண்ணிட்டு எஸ்எஸ் ஆஃபீஸ்ல வந்து போகக்குள்ள பார்ப்பாரு. என்னங்க எனக்கெல்லாம் பாட்டு இல்லையா அப்படின்னு கேட்டார். ஃபர்ஸ்ட் படத்தில் அவர் எழுத வைக்கல. இந்த படம் பார்வண்டி பதுமே பாவிஜய் கூப்பிட்டு எழுத வச்சேன். சூப்பராக எழுதுறாப்புல. நம்ம ஒன்று சொன்னோம்னா அதை ட்ரை பண்ணுவார். அந்த பாவிஜய், சினேகன், நாமத்துக்குமார், நிறைய பேர் வந்த கவிஞர்கள் எல்லாருமே அவங்க திறமை அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பாக அப்படி ட்ரை பண்ணது தான் பார்வண்டி பதுமே. மேல் கீழாயதே பெண்ணே நீ பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம் அண்ணன்ற கோப்பைக்குள் நான் விழுந்தே பாலோடு வாய் கொண்டு பாலோடு தேன் கொண்டு வாய் கலந்தே ஏ அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலாம் காதலாம் ஏ அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலாம் காதலாம். வார்த்தையா எப்படி பாருங்களேன். அசைந்தாடும் காற்று, அழகான பூ, ரெண்டுத்துக்கும் சேர்ந்தது காதல். அலையாடும் கடலும் அது சேரும் மணலும். பயங்கர கிட்டு. இந்த துளி துளியா சொன்னேன். இந்த பாட்டை வந்து லண்டன்ல இருந்து ஒருத்தர் அவர் 2-3 தடவை கால் பண்ணிட்டார். இந்த மாதிரி பாட்டை நீங்க திருப்பி பண்ண முடியாது சார் அப்படிங்கிறாரு அடிக்கடி. சார் நீங்க எப்படி சொல்றீங்க, நான் இதை விட பெட்டரா கம்போஸ் பண்ணியிருக்கேன் சார் அப்படிங்கிறேன். சார் நான் வந்து ஒரு ரெயின்ல அந்த மழை பெஞ்சிக்கிட்டுக்குள்ள இந்த சாங்கை போட்டு நான் கார்ல போக்குள்ள என் பிறவி பையனே அலைஞ்சா மாதிரி இருக்கு சார் இந்த பாட்டு. இல்லை சார் எப்படி சார் கம்போஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அது எனக்கு சிலுக்குது அவர் சொல்லக்குள்ள. பட் நான் வந்து கம்போஸ் பண்றேன். நான் எங்கேயோ ஒரு மூலையில இருந்து கம்போஸ் பண்றேன். எங்கேயோ ஒரு மூலையில அந்த பாட்டை கேட்டு அவங்கள வைப் பண்ணுது பாருங்களேன். அதுதான் கடவுள், அதுதான் ஆன்மா. எங்கேயோ ஒரு மியூசிக் தொகுப்பு பண்றோம். அந்த டியூனுக்குள்ள எல்லாம் கடவுள் தான் இருக்காரு. அந்த 2 லைன் படம் பண்ண முடியுமா சார்? துளி துளி தான் நான் ஆரம்பிப்பேன் சார். பூமி எங்கும் எல்லா வீடுமே சரி தன் தான தனனா தாடன வாழ்ந்திருக்கும் கனவுகள் வருதே கனவுகள் வருதே காதலியே உன்னை தழுவிட தழுவி துள்ளி. அது ரிதம் பேட்டர்ன் சூப்பரா பண்ணதுக்கு பாத்தீங்கன்னா டக்கு டும் டும் டக்கு டும் டும் டக்கு டும் டும் டக்கு
கிட்டும். இது செப்பரேட்டாக அந்த பாட்டை போய் ஒரு பயங்கர பூஸ்டப் பண்ணும். சூப்பராக இருந்தது. ரிதமு பாட்டு இப்போ அசைந்து இப்போ நிலையில் பார்த்தீங்க டாங் டிங் டாக் சிக்கி சிட்டான் சிட்டாங் சிக்கி டாங் டிங் டாக் சிக்கி சிட்டான் சிட்டான் ரிதமே வாயில் சொல்லலாம். அந்த பாட்டோட அந்த கலவை, அதனால தான் அது காலம் கடந்து நிற்குது. ராஜா சார் சாங்கு, எம்எஸ் சார் சாங்கெல்லாம் அப்படி தான். ரிதமும் செப்பரேட்டாக அந்த கேப்பில் பண்ணுவாங்க. இப்போ இந்த டிஜிட்டல் குப்பை வந்ததில் நம்ம எங்கே போடுறோம் என்னன்னே தெரியாமல் ஒரு கொலாப்ஸ் ஆகிப்படுது. அதனால தான் நிறைய சாங் நிற்கிறது கிடையாது. ரிதமும் ஒரு பேக் தானே சார். எங்கெங்கே நோட்டு பாடுறோம், எங்கெங்கே கேப்பில் அந்த ரிதம் கேட்கணும், அப்படிலாம் நிறைய விஷயம் இருக்குது மியூசிக் பற்றி. நான் பாடக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புரிஞ்சுது. அதனால தான் நிறைய சாங் இப்போ வந்து நிற்காமல் போயிடுது. இன்னும் ஒரு 10 படம் தெளிவான படம் பண்ணாலே போதுங்கிறது தான் நான் அந்த மோட்டிவேஷனில் தான் இருக்கேன். அமையட்டும், பார்ப்போம். ஒரு படம் முடிச்சிருக்கேன், இந்த படம் வரட்டும், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பாடலை வந்து சொர்ணதலா அவங்க பாடியிருப்பாங்க. ஆமாம், அந்த மொமெண்ட் அவங்களுடைய நிறைய பாடல் உங்களுடைய ஜேர்னியில் பாடியிருக்காங்க சார். அவங்க வந்து என் மியூசிக்கில் ஒரு 10-15 பாடல் பாடியிருப்பாங்க சொன்னதா. அதில் பம்பர் ஹிட் வந்து இந்த பாட்டு, அப்புறம் பொள்ளாச்சி மலர் ரோட்டில், அப்புறம் பார்த்தீங்கன்னா இது முதலாம் சந்திப்பு. அவங்க பாடின நிறைய சாங் ஹிட்டு, சூப்பராக பாடுவாங்க. பொட்டெடுத்து வச்சு விட்டப்பா முன்னா, அதெல்லாம் அடுத்த படத்தில் கேட்கலாம், அடுத்த கேள்வியாக வச்சுருக்கேன். அந்த மாதிரி அந்த சாங்கை அவ்வளோ சூப்பராக பாடினாங்க. ரெக்கார்டிங் ஸ்டேஷன் எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் ஜானகி அம்மா வந்ததும் கேட்டதுமே ஒரு தடவை பாடிட்டாங்கன்னு, ஏன்னா அவங்களுடைய ரெக்கார்டிங் ஸ்டேஷன் என்ன மாதிரி இருந்துன்னு சொல்லிட்டு பெருசாக எங்களுக்கு தெரியல. இல்லை, சொர்ணலதா பொறுத்தவரை அது ஒரு இசை ராட்சசிங்க. அது எப்படின்னாக்கா, அதை பொறுத்தவரை எப்படின்னா வந்து கேட்கும் ஒரு டியூனை, கேட்டுட்டு அப்படியே டேப் ரெக்கார்டு மாதிரி வந்து அப்சர்வ் பண்ணிடும். என்ன பாடுறோமோ அப்படியே அப்சர்வ் பண்ணிடும். பாடி 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 இன்னொன்று ராஜா சார் சாங்கை பாடி 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 பழகி வந்துட்டாங்க. ஒன்று இன்னொன்று அப்சர்வ், நிறைய பேருக்கு அந்த டியூன் அப்சர்வ் இருக்குங்களே, அது சில பேருக்கு சூப்பராக இருக்கும். சில பேருக்கு 4 தடவை சொன்னால் கூட வராது. அது ஒவ்வொருத்தர் மைண்டை பொறுத்து, அந்த மைண்டு எப்படி கேட்ச் பண்ணுதுங்கிறத பொறுத்து. அப்படி சொன்னதை வந்து ரொம்ப நான் அவங்கள்ட்ட ரொம்ப கஷ்டப்படுத்தி வாங்கின பாட்டு இந்த அடடா ஊர்குளத்தில். அதுதான் அவங்களுக்கு டாப்பு பிச்சு. அந்த சரணம் பாடக்குள்ளேயே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க, நரம்பெல்லாம் தெரிஞ்சது. இப்படி விடலாது, நீங்கள் என்ன கம்போஸ் பண்ணிக்கலாம் அப்படியே பாடிடுறேன் சார் அப்படின்னாங்க. ஒரு வெறித்தனம் அந்த சிங்கர்கிட்ட தான் நான் பார்த்தேன். ஒரு கம்போசர் என்ன நினைக்கிறாங்களோ அதை பாடி கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச சொன்னதான் நான் நிறைய பாட்டு பாடியிருக்கணும். ஏனோ கடவுளை வந்து அவ்வளோ குயிக்காக அழைச்சிக்கிட்டு அவ்வளோ ஒரு யூனிக், ஒரு தனி வாய்ஸு. ஜானகி அம்மா மாதிரியும் கிடையாது, சுசிலா அம்மா மாதிரியும் கிடையாது, சித்ரா அம்மா மாதிரியும் கிடையாது. சொன்னதான் ஒரு தனி பேட்டர்ன் வாய்ஸு. அது ஒரு மேக்னெட்டிக் வாய்ஸ் மாதிரி. அது ஒரு மேக்னெட்டிக். அதான் கடவுளோட படைப்பில் அந்த மாதிரி இந்த வோக்கல் வந்து தனித்தனியாக படைச்சு விடுவாங்க. சில பேர் ரிசம்பிள் வாய்ஸ்லேயே பாடுவாங்க. சுசிலா அம்மா பாடுறாங்கன்னா அதை மாதிரியே நிறைய பேர் பாடுவாங்க. சித்ரா அம்மா பாடுறாங்கன்னா அதை மாதிரியே நிறைய பேர் பாடுவாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி பாடுவாங்க. ஆனால் சொன்னது வந்து தனி ஸ்டைலு, தனி வாய்ஸ், அந்த யூனிக் தனி. அதான் இசை ராட்சஸ்ன்னு சொல்லிட்டேன் ஒரு வார்த்தை. அதுக்கு மேலே ஒன்றுமே சொல்லுறது ஒன்று இல்லை. அந்த படத்துல அடுத்தது வந்து திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதல், அது வந்து சித்ரா மேடம் பாடினது. அந்த பாட்டு அந்த ஆல்பத்தில் அதுவும் ஒன் ஆஃப் த ஒரு, அது நானே எழுதி இசையமைச்சு அவங்கள பாட வச்சது. அந்த அனுபவம் வந்து அதான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். அது அந்த பாட்டு வந்து இந்த லேடிஸுங்க இருக்காங்கல்ல, இந்த கல்யாணமாகாத ஒரு 18-20 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்களேன், அவங்களெல்லாம் அந்த சாங் பயங்கர ஆக்டிவேட் பண்ணிடுச்சு அந்த சாங். ஏன்னா அப்போ சொன்னவங்க நிறையா பேர் என்னை வந்து பாராட்டின அந்த ரசிகர்கள் லெட்டர் எழுதுவாங்கள்ல, நிறைய லேடிஸ் தான். அந்த லெட்டர்லாம் வச்சுருக்கேன், எங்கே தூக்கி போட்டிருக்குன்னு தெரியுன்னு வச்சுங்களேன். அவ்வளோ பேரும் ஏன் அந்த சாங் லேடிஸுங்க அதிகமாக ரசிச்சாங்கன்னா இந்த லெட்டரை வச்சு தான் நான் சொல்கிறேன். நிறையா பொண்ணுங்க அதுக்கு அந்த சாங் அவ்வளோ சூப்பராக இருக்குது சார், அவ்வளோ சூப்பராக இருக்குது சார், அவ்வளோ சூப்பராக இருக்குது சார். ஏன்னா லிரிக்காவே நீங்கள் அழகாக அந்த விஷயத்தை கன்வே பண்ணுறீங்க. திருடி இதயத்தை, ஏதோ ஒரு மனசு வருத்தத்தில் இருக்கிறவங்கள வந்து, இல்லை நீ எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறவங்கள வந்து திருடிய இதயத்தை திருப்பி கொடு, நீ என்னோட ஹார்ட்டை எடுத்துட்டேன், அதை என்கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துரு, நான் பழையபடி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது தான் அந்த பாட்டு. அந்த சரணத்திலையுமே வந்து அவர் சைட்ல இருந்து பேசுறது வந்து, பேசுற பேச்சை நிறுத்தி விடு, பெண்ணே என்னை மறந்து விடு. அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு. அது வந்து நானே எழுதுனது, இசையமைச்சு நானே எழுதுனது. அதுல என்னன்னாக்கா அந்த லவ்வோட ஃபீலு, இன்னும் ஒன்று வந்து அதை அமைஞ்ச விதம், இன்னொன்று பாடின விதம். சித்ரா மேம் வந்து அவ்வளோ என்ன சொல்கிறாங்க, அதான் சொல்லலாம். இப்போ ஒரு குறிப்பிட்ட சிங்கர் இருக்காங்க, அவங்களை நீங்கள் எந்த சாங் பாட வச்சாலும் அவங்க சாங் ஹிட்டுங்க. அவங்க அந்த கம்போஸோட ஃபுல் ஃபீலை அப்படியே பாடிடுவாங்க. இன்றைக்கி அந்த ஃபுல் ஃபீல் கிடைக்க மாட்டேங்குது. நான் இப்போ நிறைய பேரை கூப்பிட்டு பாட வைக்கிறேன். இப்போ இந்த படத்துக்கு கூட நான் 2-3 பேர் ட்ரை பண்ணேன். 3வது சிங்கரை தான் பரவாயில்லன்னு ஓகே பண்ணியிருக்கேன். அப்போனா பாடுறவங்க அவ்வளோ ரேராக இருக்காங்க. நிறையா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை. ஒரு என்ன கம்போஸ் பண்ணுறாங்க, நான் பிரித்து இப்போ பாடுறேன்ல, ஒரு விஷயத்தை பிரித்து இப்படி பாடுறேன்லங்க, அதை அப்படியே பாடினா தானே அது ஹிட் ஆகும். அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பட்டடியாக பாட்டிங்கன்னு வச்சுங்களேன். இப்போ எப்படின்னாக்கா, இப்போ அன்னக்கிளி ஒன்று தேடுதுன்னு ஒரு சாங்கு ராஜா சார் பண்ணது. அந்த ஹம்மிங்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது.
அப்படி அது ஹம்மிங். அந்த ஹம்மிங் வருடி விட்டு அடுத்து அன்னைக்குலேன்னு ஆரம்பிக்கும் போது அப்படியே ஒரு இதை வந்து 15 நாள் கம்போஸ் பண்ணியிருக்காரு ராஜா சார் பீச்சில் நடந்துக்கிட்டு. அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு இந்த ஒரு ஹம்மிங்கை வந்து 15 நாள் கம்போஸ் பண்ணியிருக்காருன்னா அந்த பாட்டுக்கு எவ்வளோ ஆப்டாக அதை கம்போஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. அன்னைக்கிளி ஒன்று தேடுதே, அங்கெல்லாம் ஒரு சங்கதி இருக்கு. தேடுதே 6 மாசம் 1 வருஷம் ஆவரம்போமினி வாடுதே வா வாடு வாடு இப்படியெல்லாம் இருக்கு அதில். இதை டிஎம்எஸ் எப்படி பாடுறாரு, அன்னைக்கிளி உன்னை தேடுதே அப்படிங்கிறாரு. பத்தடி அடிச்சிட்டாரு ஒரே அடியா. ஏன்னா நான் நினைக்கிறேன் இளையராஜா வந்து டிஎம்எஸ்க்கு ஏன் அதிக சாங் கொடுக்கலன்னா இந்த வளைவு நெளிவு அதிகமாக பாடலையோ அதனால அவருக்கு ஃபிட்னஸ் ஆகலையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருக்கலாம் இல்லை இருக்கலாம் சார். இந்த ஒரு சாங்கை 2 பேரும் பாடினதுல இந்த அம்மா சூப்பராக பாடிருக்காங்க. என்ன கம்போஸிங் அப்படியே பாடிருக்காங்க. அவர் இப்படி பாடலையோ அப்படின்னு நான் கேட்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் டிஎம்எஸ் மிகப்பெரிய சிங்கர். அதை நான் வந்து அவரை குறைச்சி மதிப்பிடலை. இவரோட கம்போசிங்க்கு அந்த மாதிரி செட் ஆகலையோ அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் அதிகமாக டிஎம்எஸ் அவர் யூஸ் பண்ணலையோன்னு நான் நினைக்கிறேன்.